My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.2 la question number 3 பார்க்க போறோம். Find the values of real numbers x and y if the complex numbers இது z1 ன்னு எடுத்துக்கலாம், இது z2 ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் ஈக்குவல் ன்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் z1 னை இங்க எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து z2 இங்க எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? அதாவது x உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3x ix. இப்போ இந்த மைனஸ் இருக்கு y இருக்கு மைனஸ் ஒய்யோட சேர்த்து நான் உள்ள கொடுக்குறேன். அப்போ மைனஸ் 2y அடுத்து மைனஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் ஐ ப்ளஸ் ஐஒய். ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் நான் அப்படியே வச்சுக்கிறேன்ப்பா. இப்போ ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக நான் எழுதிக்கிறேன். அதாவது நல்லா கவனிங்க, ரியல் பார்ட்டில் ஐ வரக்கூடாது இல்லையா? அப்போது ஒரு 3x இங்கே ஒரு 5 இருக்குது பாருங்கள். அப்புறம் வேறு என்ன இருக்குது? இங்கே ஒரு மைனஸ் 2y இருக்குது. இதிலெல்லாம் ஐ இல்லை, இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ரியல் பார்ட்டு. அப்போ இமேஜினரி பார்ட்டில் நான் ஒரு ஐ மாத்திரம் வெளியே எடுத்துடுறேன். ஐ எதுலெல்லாம் வருது பாருங்கள், இங்கே வருதா, அதே போல் இங்கே வருதா, அதே போல் இங்கே வருது. இவங்க 3 பேருக்கிட்டும் ஐ இருக்குது. அப்போ நான் இப்படி எழுதிக்கிறேன்ப்பா, மைனஸ் எக்ஸு, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இது வந்து ப்ளஸ் ஒய்யு, இங்கே ஒரு ப்ளஸ் 2. ஸோ ஐயே நான் வெளியே எடுத்துட்டேன் காமனாக. ஸோ ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு இந்த z1க்கு நமக்கு ரெடி. அடுத்து இப்போ z2க்கு வரலாம். 2x அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஒய்யை உள்ளே கொடுக்குறேன். மைனஸ் ஒய் ப்ளஸ் 2iy, அதுக்கப்புறம் ப்ளஸ் 3 ப்ளஸ் 2i, அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ரியல் பார்ட்டு பாருங்கள், 2x, அதுக்கப்புறமா மைனஸ் ஒய், அதுக்கப்புறம் ஒரு 3. இவங்கக்கிட்ட யார்கிட்டையும் ஐ இல்லை, அதனால் இது ரியல் பார்ட்டு. ப்ளஸ் இங்கே பாருங்கள், இதில் ஐ இருக்குது, ஒரு ஐ நான் வெளியே எடுத்துடுறேன். ஐ போக 2y உள்ளே வரும். அதே போல் எக்ஸோட காம்போனண்ட்டு இல்லவே இல்லை, ஐ இருக்கிற எக்ஸோட காம்போனண்ட் இல்லவே இல்லை. அப்போ 2y, இங்கே ஒரு ஐ இருக்குது பாருங்கள், அப்போ ப்ளஸ் 2. ஸோ இது மட்டும்தான் இமேஜினரி பார்ட்டு. இது z2ஓட ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டு. இப்போ சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டும் ஈக்குவல், z1 ஈக்குவல் டு z2. அப்போ இவங்க ரெண்டு பேரும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ ரியல் பார்ட்டோட ஈக்குவேட் பண்ண போகிறேன். அதாவது 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5. இங்கே ரியல் பார்ட்டு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3. புரியுதுங்களா? இப்போது இது 3x, இது 2x, கரெக்டாக? அப்போ 3xல் 2x கழிச்சிட்டோம்னா ஒரு x மீறும். இந்த மைனஸ் ஒய் இந்தாட்டம் வந்ததுன்னா ப்ளஸ் ஒய்யை மாறும். அப்போ மைனஸ் 2y மைனஸ் ஒய், அப்போ மைனஸ் ஒய் மட்டும்தான் மீறும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் 3 ப்ளஸ் 5, அப்போ ஒரு ப்ளஸ் 2 மட்டும் மீறும். இந்த பக்கம் 0 வந்துடும், கரெக்டாக? சரி, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இங்கே வச்சு 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா மைனஸ் 2. இது ஈக்குவேஷன் 1. புரியுதுங்களா? அதாவது ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட்ஸ். இப்போ ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட் பண்ணலாம். ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட் பாருங்கள், இங்கே இமேஜினரி பார்ட்டு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2. ஓகேவா? இங்கே இமேஜினரி பார்ட் வந்து 2y ப்ளஸ் 2. இப்போ 2 அப்படியே கேன்சல் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அப்போது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய், இந்த 2y இந்தாட்டு வந்ததுன்னா மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. அப்போது மைனஸ் எக்ஸு இவங்க ரெண்டு பேரும் திரும்ப சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. மைனஸ் காமனாக வெளியே எடுத்துருவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போது மைனஸ் அந்தாட்டை எடுத்துகிட்டு போனாலும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது நல்லா கவனிங்க, 1 + 2 பண்ணாலே என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போது ரெண்டையும் 1 + 2 பண்ணாலே ஒய் எலிமினேட் ஆகிடும். 2x ஈக்குவல் டு மைனஸ் 2, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகேவா? சரி, இந்த வேல்யூ எடுத்து 2ல் போடுறேன். அதாவது எக்ஸோட வேல்யூ எடுத்து 2ல் போடுறேன். அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் 1 அந்தாட்ட போனதுன்னா ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, ஒய் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இதுதான் கொஷின் நம்பர் 3க்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.